GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணியில் அமமுக இணையுதுன்னு அப்படின்னு சொன்னார் டிடிவி தினகரன். அதுபோல் இணைஞ்சிட்டாங்க. இந்திய அந்த பொதுக்கூட்டத்திலையும் பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்திலையும் போனார். அதுக்கப்புறம் 2-3 ப்ரெஸ் மீட்லாம் வச்சார். இதில் என்னங்க இருக்குது, ஏற்கனவே அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க ஒன்றிணைன்னு சொல்லி, சரின்ட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து ப்ரெஸ் மீட் வச்சாங்க. நாங்கள்லாம் அம்மாவின் பிள்ளைகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த வருத்தம்லாம் போயிடுச்சு, இனிமேல் தேர்தலில் வெற்றி பெறுவதை நோக்கி பயணிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓபிஎஸ்ஸை பற்றி கேட்கும்போது டிடிவி தினகரன் என்ன சொன்னார், நானே இணைஞ்சிட்டேன் இந்த கூட்டணியில், பழனிசாமி வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இதில் ஓபிஎஸும் சேர்ந்துக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க அவர் திமுகவுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அது எப்படி போவார், மற்றவங்க போகிறாங்கன்னா வேறு, அவங்க இந்த கட்சியில் வந்திருப்பாங்க, இருந்திருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, அமைச்சராக இருப்பாங்க, அது வேறு. இப்போ ஓபிஎஸ்லாம் முதல்வராக இருந்தவர், அம்மாவுக்கு சிறைக்கு போகும்போது முதல்வர், அவர் எப்படி போவார் திமுகவுக்கு? அவர் போய் திமுக அங்கே போய் சந்திக்கிறார் போகிறாருன்னா அது வேறு. ஆனால் அந்த மாதிரிலாம் போக மாட்டார். நானும் ஓபிஎஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சரிதான் அப்படின்னாரு. இன்றைக்கி ஓபிஎஸ் அங்கே ஆலோசனை கூட்டம் வச்சுருக்கிறாரு. இன்னும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்தோ இல்லை அதிமுகவில் போய் இணைவது குறித்தோ இன்னும் முடிவு எடுக்கலை. ஆனால் அதிமுக ஒன்றிணையணும், தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சு அதிமுக பலமாக இருக்கணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. என்னதான் ஒரு முடிவு? நாங்கள் மெயின் பங்காளியே போய் சேர்ந்துட்டோம், சைடு பங்காளி வந்தால் என்னங்கிறது தான் அவங்க கேள்வி. தினகரனே போய் சேர்ந்துட்டாரு, ஓபிஎஸ்க்கு என்ன குறைச்சல், சேர வேண்டியதானே அப்படிங்கிறது தினகரனுடைய பார்வை. இபிஎஸ்ல சேர்றதுக்கு நான் வந்து நாண்டுக்கு நின்றலான்னு சொன்ன நானே போய் சேர்ந்துட்டேன். அவர் அப்படிலாம் பேசலையேங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து சேர்ந்து சேரத்தான் செய்யணும், ஒன்றா இணைன்னு சொன்ன எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர, அதைத்தான் தினகரன் வேறு வார்த்தையில் சொல்கிறார். நானே சேர்ந்துட்டேன்னா, நான் இபிஎஸ்ட போகிறதுக்கு பதிலாக வந்து தூக்கில் தொங்கிடலான்னு சொன்ன நானே சேர்ந்துட்டேன், அவருக்கு என்ன கெட்டு போச்சு, அவர் என்ன செஞ்சிட்டாரு? அதான் அவர் கேள்வி, நியாயமான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தர்ம யுத்தமே பண்ணியிருக்க தேவையில்லை. எதுக்கு தர்ம யுத்தம் பண்ணார்? ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணது எதற்கு? தர்ம யுத்தம் 0.1, தர்ம யுத்தம் 0.2 இப்பெல்லாம் பண்ணார். அப்போ தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு விளக்கணும்னு சொல்லி தான் தர்ம யுத்தம் பண்ணார். இப்போ தர்ம யுத்தம் செய்யாமல் இருந்தாலே இன்றைக்கி ஓபிஎஸ் தாங்க முதலமைச்சர். இபிஎஸ் வந்திருக்கவே மாட்டார் சீனுக்கு. தேவையில்லாமல் வந்து ஆள் இல்லாத இடத்துல டீ ஆற்றி இன்றைக்கி வந்து நிலைமை இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, நியாயமான கேள்வி. திமுகவில் போய் சேருவார்னா சேர மாட்டார். ஏன்னா அடிப்படையில் ஒரு முன்னாள் முதல்வர், திமுகவை எதிர்த்து களங்கண்டவர், சேர மாட்டார். ஆனால் சேர்வதற்கு மாதிரி ஒரு சீன்லாம் போட்டார். முதல்வர் போய் பார்த்தாரு, நடைப்பயணத்தில் பார்த்தாரு, அவருடைய ஆட்களை அனுப்பி பார்த்தாரு, வைத்திலிங்கத்தை அனுப்புனார், மனோஜ் பாண்டியன் போனார், பல்வேறு ஆட்கள் ஓபிஎஸ் ஆளுக்கு இன்றைக்கி டிஎம்கேல தான் இருக்காங்க, இங்கே விட அங்கே தான் இருக்காங்க. அப்போ ஏன் இவர் சேர மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சேர்ந்து விடக்கூடாது என்று பாஜக இன்னைக்கு முட்டுக்கடை போடுறாங்க. அடிப்படையில் பார்த்தால் ஓபிஎஸ்க்கு அடிப்படையில் ஓபிஎஸ் திமுகவோடு சேர்வதற்குத்தான் விரும்பினார் என்று செய்தி வந்தது. என்ன காரணம்னா, இபிஎஸ் போய் சேர்ந்துக்கிட்டு திருப்பி இபிஎஸ் தான் தலைவர், இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் போக முடியும். உங்களுக்கு அவருக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. ஒருங்கிணைப்பாளரன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னதான் ஏற்றுக்கொள்ளலைன்னு இன்னைக்கு வந்து இப்போ எடப்பாடி வெற்றி பெற்றாரா? இப்போ சண்டையில் யுத்தத்தில் எடப்பாடி வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு நீங்கள் ஆமோதித்தால் தான் போய் சேர முடியும். எடப்பாடி தான் நாங்கள் தோத்துட்டோம், அவர் பாண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போய் சேரணும். அது வந்து ஓபிஎஸ்க்கு இடம் கொடுக்கல. தினகரன் நிலைமை வேற. தினகரன் வந்து ஏற்கனவே பிஜேபியோட உள்ள டீலிங் வேற, தனி இயக்கம், தனி கட்சி. அவர் அதிமுகவோட இணையலை. 2வது பாஜக கூட்டணிக்கு தான் போயிருக்கார். அவரை பொறுத்தவரை அவர் அமமுக. ஆனால் ஓபிஎஸ் விஷயம் அப்படி இல்லை. ஓபிஎஸ்க்கு ஒன்று கட்சியில் வந்து அவர் ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்படணும், இல்லைன்னா திமுகவில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவர் இருந்தார். அதற்குத்தான் இத்தனை பேரை அவர் அனுப்பினார். ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதிமுக ஒன்றிணையணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க. காரணம், ஓபிஎஸ் திமுகவில் இணைவதை பாஜக விரும்பவில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விரும்பாது ஏங்க. இப்போ இன்னைக்கு தென்னகத்தில் வந்து ஒரு 50-60 தொகுதிகளில் அந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகள் இவர் எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டா
அல்லது வந்து தினகரன் வந்து இந்த பக்கம் போயிட்டா கிடைக்காது. அப்போ தினகரனும் ஓபிஎஸும் கூட்டாக இங்கே வந்து சேரணும், குறைந்தபட்சம் கூட்டணிக்கலையாவது வரணும் அப்படிங்கிற கணக்கை பாஜக போடுது. அப்படி வந்தால் தான் அந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு அடிப்படையில் இப்படி வந்து சேர விருப்பம் இல்லை. குறைந்தபட்சம் அவரோட தனி அணியாக பாஜக கூட்டணிக்கு வரதுன்னு நினைக்கிறார். அப்படி வாதா இந்த அதிமுக சேர மாட்டார். ஆனால் இது எடப்பாடிக்கு கிடைத்த பெரிய வெற்றி தானே. இவர் ஒன்றும் அவங்கள சேர்க்கலையே, அவங்களா தானே வந்து காலில் விழுகிறாங்க. பங்காளிகள் வந்து இவர் காலில் விழுகிறார்கள். சசிகலாவே வந்து இந்த கூட்டணிக்குள் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அதாவது ஆதரவு கொடுத்தாலும் அவங்க வந்து போட்டியிட போகிறது இல்லை. நாங்கள் என்டிஏ கூட்டணி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சசிகலா அம்மா ஆட்சி அமையணும், அம்மா ஆட்சி மலரணும், தீய சக்தி திமுக ஆட்சி ஒழியணும். அப்படின்னா அது ஒழியணும்னா யார் ஆட்சி அமைக்கணும்? எடப்பாடி தான் ஆட்சி அமைக்கணும், பாஜக தான் ஆட்சி அமைக்கணும். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அம்மா ஆட்சி அவர்களை பொறுத்தவரை. அப்போ இவர்களும் மறைமுகமாக என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு திட்டம்? நல்லா பாருங்க, விஜய் இந்த அணிக்கு வரல. ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் தனி அணியாக அமைகிறார். நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டார். அதை பாஜக விட்டுட்டாங்க. இப்போ அவர் பிரிக்கட்டும் ஒன்று. அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும். இப்போது 2 தினங்களுக்கு முன்பு அதிமுகவை பற்றி விஜய் வந்து என்ன பேசினார்? ஊழல் சக்தின்னு. அதுக்கு உடனே எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க. செல்லூர் ராஜிலிருந்து பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. அதற்கு இப்பொழுது தடை போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? பேசாதீங்க விஜய் பற்றி, டைவர்ட் ஆகிடும், நமக்கு விஜய்க்குமான போட்டி அல்ல, நமக்கு திமுக தான் போட்டி, விஜய் வேலை என்பது சிறுபான்மை வாக்குகளை மட்டும்தான் பிரிக்கணும், அவர் இதுக்குள்ளே வர வேண்டாம். 16 விழுக்காடு இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பிரிக்கணும், அவர் ஜோசப் விஜயாவே இருக்கட்டும், அவருக்கான ரசிகர்கள் பிரியட்டும், நாம் தமிழர் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அதிமுக விஜயை ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு இன்னைக்கு முடிவு எடுக்கிறாங்க. விஜய் பேசியது எதற்காக என்றால், நாங்கள் 2 கட்சியும் எதுக்குறோம்னு சொல்வதற்காக சொல்லப்பட்டது தான். அப்படி பார்த்தா செங்கோட்டையன் புனிதரா? இப்போ அதிமுக ஊழல் கட்சி என்றால் அதிமுக கட்சியிலிருந்து வருகின்ற செங்கோட்டையன் போன்றவர்கள் புனிதர்களான்னு கேட்குறேன். அப்போ அதை விஜய் வந்து சொல்லணும்ல, அவர்கள்லாம் புனிதர்கள் அப்படின்னு. அப்போ அதிமுக எடப்பாடி மட்டும்தான் ஊழலா? அப்போ அங்கே இருக்கின்றவர்கள் ஊழல் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அங்கிருந்து வந்த செங்கோட்டையனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால் இப்போ உங்கள் பேச்சு போய், அதனால நம்ம பேச வேண்டாம், விஜயை நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க என்று அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு பாஜக இருந்து போயிருக்கிறது. அவங்க பேச வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது வந்து விஜய் பாஜகவை பற்றி பேசுறதில்லை. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அவர் பட விஷயத்துக்கும் பேசலை, இந்த நடந்த பொதுக்கூட்டத்திலையும் பாஜகவை டார்கெட் பண்ணலை, பிரதமர் மோடியவோ அமித்ஷாவை பற்றி பேசலை. அவர் பேசியது திமுக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக டச் பண்ணார். காரணம் வந்து நாங்கள் அதிமுகவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஊழல் கட்சின்னு சொன்னார். உடனே இங்கே கொதிச்சு போய் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கரூர் விஷயத்தெல்லாம் எடுத்து பேசினாங்க. அதுவரை கரூர் விஷயத்தை பேசலை, என்னமோ நேற்று நடந்த மாதிரி பேசுனாங்க. செல்லூர் ராஜெலாம் நேற்று என்னமோ கரூரில் 41 பேர் கொல்லப்பட்டாங்க, இவர் வந்துட்டாருன்னு பேசுகிறாங்க. எப்போ அது 2 மாதம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு தான் பேசினாங்க. என்ன காரணம் என்றால் அவர்களும் விஜயை டச் பண்ண தான் விரும்பலை. அடிப்படையில் அதிமுகவும் விஜயை வந்து விமர்சிக்க விரும்பலை, அவரை திட்ட விரும்பலை. இப்போ நேரடியாக திமுகவோட தான் எங்களுக்கு போட்டிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்துருக்காங்க. அது நேற்று உடைந்தது. விஜயும் அதை உடைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, விஜய்க்கும் போயிருக்கிறது, இங்கும் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் அதிமுகவை பற்றி பேச வேணாம், அவங்க உங்களை பற்றி பேச மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்பது நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும் ஒன்று. இப்போ ஓபிஎஸ் விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஓபிஎஸ் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஓபிஎஸ் கூட யாருமே இல்லை. ஓபிஎஸ் கூட இருப்பது அவருடைய மகன் மட்டும்தான், முன்னாள் எம்பி, அவர் மட்டும்தான் இருக்கார். அப்போ இன்னைக்கு அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, என்ன வழி இருக்குது? ஒன்றுமே இல்லையே. விஜயோட சேர முடியாது, விஜயோட சேர மாட்டார். அந்த அளவுக்கு விஜயோட சேரக்கூடிய இடத்துக்குலாம் நகர மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற வாய்ப்பு ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு வரணும், இல்லை டிஎம்கே கூட்டணிக்கு வரணும். என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தினகரன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அதுதான் ஒன்று. நானே சேர்ந்துட்டேன், இவ்வளவு கேவலமா பேசுன நானே சேர்ந்துட்டேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறது தான் தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ 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 ஒரு கேள்வி வரும், எடப்பாடிக்கு சங்கடம் இருக்கா
இப்போ வந்து தினகரனை சேர்க்கறதுல சங்கடம் இல்லை. காரணம் தினகரன் அவர் சேர்க்கல. தினகரன் மேடை ஆனதுக்கப்புறம் கை கொடுத்து அதே மேடம் முடிஞ்ச உடனே ஒரு 2 பேரும் ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. போனால் தினகரன் வந்து கொஞ்சம் எடப்பாடியை விட கொஞ்சம் கூடுதலாகவே நடந்துக்கிட்டார். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர் தான், அண்ணன் தான் முதலமைச்சர், இப்படிலாம் பேசிட்டார். ஆனால் அதுக்கு ஓபிஎஸ் விஷயம் அப்படி இல்லைல்ல. இப்போ எடப்பாடிக்கு ஒரு சங்கடம் இருக்குது. ஓபிஎஸ் கொண்டாந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசணும்னா அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி தோணும்? தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிற மனோபாவம் வந்துடும்ல. பழைய ஃப்ளாஷ்பேக் வருமா இல்லையா? ஏன்னா ஓபிஎஸும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவில். அப்போ அவரை நீங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கும்போது இந்த சங்கடம் வந்துடுமா அதிமுக தொண்டர்களுக்கு? வந்துட்டாரு, இனிமேல் அண்ணன் தான் ஒருங்கிணைப்பாளரா, இந்த பேச்செல்லாம் வந்துடும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னங்க தனித்து விடப்பட்டுட்டாரு, அவருக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, அவர் வந்தாலும் அவருக்கு தான் ஏதோ ஒன்று வந்து உட்கார போகிறாரு, தினகரன் மாதிரியே இருந்துட்டு போட்டும், நம்ம கட்சியில் சேர்த்துக்க வேண்டாம், கட்சிக்குள்ளே நம்ம வந்து ஏற்கனவே அவர்கள் எடுத்த முடிவு என்பது தினகரனையோ, தினகரன் கட்சி ஆரம்பித்தா கூட தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் கட்சிகள் நினைக்க மாட்டோம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் வரதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு இபிஎஸ் சொன்னதான கேள்வி. அப்போ இந்த கூட்டணிகள் ஓபிஎஸ் வந்து விடுவார் என்பது தான் நமக்கு வருகின்ற செய்தி. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பாஜகவுடைய திட்டம் என்பது ஒருங்கிணைந்த அதிமுக. அது வந்து நீங்கள் அதிமுக கட்சிக்குள்ள சேர்த்தாலும் சரி அல்லது கூட்டணிக்குள் சேர்த்தாலும் சரி. ஆனால் கட்சிக்குள் சேர்ப்பதை விட கூட்டணிக்குள் சேர்ப்பதைத்தான் பாஜக விரும்பியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட்டணிக்குள் இப்போ வந்து எடப்பாடி தனியாக இருக்கார், கூட்டணிக்குள் இப்போ அன்புமணி, தினகரன் போன்றவர்கள் பாஜகவோடு தான் இருக்காங்க, வாசன் பாஜகவோடு இருக்கிறார், இன்னைக்கு ஓபிஎஸ் வந்தாலும் பாஜகவோடு தான் இருப்பார். இப்போ இவர்களுக்கு நாங்களே சீட்டை பிரித்து கொடுத்துட்றோம், புரியுதா? நீங்கள் எங்களுக்கு ஒரு 60-70 இடத்த கொடுத்துருங்க, நீங்கள் நிற்கிறத நின்றுக்குங்க. இவர்கள் எல்லாம் பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் நிற்பார்கள் என்கிற செய்தி வருது. ஓபிஎஸ் கூடவா? ஓபிஎஸ், தினகரன் தான் இப்போ நல்ல குக்கர் சின்னம் இருக்கு, குக்கர் சின்னம் இருக்கு. தினகரனுக்கு தான் நல்ல பரிச்சயமான சின்னம், டக்குன்னு ஈஸியாக பரவச்சு குக்கர் சின்னம். தாமரை சின்னத்தை அதிகப்படுத்தி அந்த எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்று பாஜக கணக்கு போடுது. அன்புமணி இன்னைக்கு ஏற்கனவே கட்சி பிரச்சனையில் சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அன்புமணிக்கே தாமரை சின்னத்தில் நிற்கிறது கூட செய்வாங்கன்னு கூட சொல்ல முடியாது. கூட்டணி கட்சியில் எல்லாருக்கும் தாமரையை கொடுத்து விட்டா ஒரு 60 பேர் தாமரை நின்னாங்கன்னா நினச்சி பாருங்க. அப்போ எதிர்கட்சியாக வந்து தாமரை சின்னம் இருக்கும். இது இந்த பாஜகவுடைய கணக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. திட்டம் பலமாக இருக்கிறது, அந்த அளவுக்கு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் உடைய ப்ரெஸ் மீட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிக்குள் ஓபிஎஸ் வந்து விட்டார். பாஜகவுடைய கூட்டணி, இது அதிமுக கூட்டணி இல்லை, என்டிஏ கூட்டணி. நான் அதிமுக கூட்டணிகள் வந்து விட்டேன்லாம் சொல்ல மாட்டார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்துட்டாங்க. என்ன கணக்கு சொல்லணும்னு தெரியாது. ஒருவேளை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஓபிஎஸ் நீங்கள் தான் முதலமைச்சர் வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கலாம். எதை வேணாலும் உத்தரவாதம் கொடுத்துருக்கும் பாஜக. இப்போ இப்படித்தான் அவர் கூட்டணிக்குள் வருகிறார். ஏதோ 3 சீட்டுன்னு சொல்கிறாங்க, அதை 3 சீட்டுன்றாங்க. அமமுகவுக்கு 5லேருந்து அவர் தினகரன் வந்து எனக்காக என்னை நம்பி இருந்தாங்க, என்னை நம்பி வந்தாங்க, அதனால ஜெயிச்சா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமமுகவும் ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்சம் 10 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்றும் எங்களுக்கு ஒரு 3 அமைச்சரவையில் கொடுக்கணுங்கிற மாதிரியான டிமாண்ட் இருப்பதாக சொல்கிறாங்க. அன்புமணி இந்த கோரிக்கை வச்சிருக்கார். எங்களுக்கு வந்து 20 இடங்கள் கொடுக்கப்படணும் குறைந்தபட்சம், அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 5 அமைச்சர்கள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கணும். இப்போ பீகார் மாடல், கிட்டத்தட்ட பீகார் மாடலை இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்து அதை அமுல்படுத்துகிறாங்க அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பீகார் மாடல் தமிழ்நாட்டில் பாஜகவால் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இதே ஸ்டைலில் தான் பீகாரில் பாஜக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அங்கே வந்து ஆட்சியும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அவர் தான் சொல்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் பீகார் மாதிரி நாங்கள் ஜெயிப்போம் தானே சொல்கிறார். அவர் எப்போவுமே நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், திண்டுக்கல் சீனிவாசன் வந்து தூங்கும்போது உண்மையை பேசுவார். நீங்கள் பல்வேறு காலகட்டங்களில் திண்டுக்கல் சீனிவாசன் மேடைகளில் உண்மையை பேசிடுவார்.
நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டாங்க, அதான் சொன்னார்ல. என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா பற்றி பேசுனாங்களா? திண்டுக்கல் சொன்னாரா? எடப்பாடியை பற்றியே சொல்லியிருக்காரு. இது வந்து திமுக தான் ஆட்சி அப்படின்னு கூட சொல்லியிருக்காருங்க மேடையில். அவரை அறியாமல் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு அப்படித்தான். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பீகாரை போன்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், பீகாரை போன்று ஆட்சி அமையும் என்றால் பீகாரில் சரிக்கு சமமாக தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போது நிதிஷ்குமாருக்கு வந்து 100 இடங்கள் கொடுத்தாங்க, 100 இடங்கள் கொடுத்தாங்க. பாஜக கூட்டணிக்குன்னு தனியாக ஒரு 100 இடங்கள் பாஜக வாங்கி அவங்க தான் பிரித்து கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி பிரித்து கொடுக்க போறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அது மாதிரி சமமாக பிரித்து கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஏன்னா இது என்டிஏ கூட்டணி தான். அதிமுக ஒரு பெரிய கட்சி, 170 இடத்துல நீ நில்ல, மற்ற இடங்களை கொடுத்துருன்ட்டு நாங்கள் பிரிச்சுக்கிறோம். ஒரு 150 இடம் வச்சுக்கோ, நீ அதில் வந்து மெஜாரிட்டி ஜெயிச்சேன்னா ஜெயிச்சுக்கோ, இல்லை என்றாலும் கூட்டணி ஆட்சி தான். அதனால தான் இப்போ முதலமைச்சர் யார் என்று தினகரன்ட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்டபோது தினகரன் சொன்னது அதான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ எவர் வாயிலும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லலை. இப்போ எங்க பிரதமர் வந்தார் இல்லைங்க, பிரதமர் சொன்னாரா என்டிஏ கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சர் எடப்பாடின்னு கூட சொல்லலை. முன்னாடியாவது சொன்னாங்க எடப்பாடி என்டிஏ கூட்டணியுடைய அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இப்போ அதையும் சொல்றதை விட்டுட்டாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி, முதல்வர் வேட்பாளர் பின்னாடி சொல்லிக்கலாம், முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட. இப்போ முடிவு எல்லாமே மோடி கையிலும் அமித்ஷா கைக்கும் போயிடுச்சு. இப்போ எடப்பாடிட்ட எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் கிடையாது. அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கூட்டணி, என்டிஏவோட ஒரு அங்கம், அவ்வளோதான். இது அதிமுக தலைமையில் நடக்கிற கூட்டணி இல்லை, என்டிஏ உடைய கூட்டணி, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதை இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அதிமுக தொண்டர்களும் அதை பற்றி பேசுறது இல்லை, அதிமுக இருக்கின்ற தலைவர்கள், எடப்பாடியை தாண்டிய தலைவர்களும் பேசுறது இல்லை. எல்லோருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், நம்ம அதை சார்ந்து தான் நிற்கிறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த அக்செப்டன்ஸை கொடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி அமித்ஷா, மோடி மற்ற தலைவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தப்பட்டு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பாருங்க, இந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் பிரச்சார மேடைகளில் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. பிரச்சார மேடைகளில் எடப்பாடி முதலமைச்சர் என்ற பேச்சே வராது. என்டிஏ கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு வந்துடும். என்டிஏ கூட்டணியில நிச்சயம் ஆபீஸ் வருவாரு அப்படின்னு நம்பிக்கையா சொல்றீங்க. பொறுத்து பார்ப்போம். அவரும் கிட்டத்தட்ட வந்துட்டாரு, அதுலதான் வருவாரு அப்படின்னு அடிச்சு சொல்றீங்க. ஏன்னா இப்போ தனியாக திமுகவில் போக மாட்டாரு. காரணம் அதை சொன்னீங்க. ஏன்னா திமுக எதிர்த்து உருவாக்கப்பட்டது தான் அதிமுக. இல்லைங்க, அந்த சமூக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அது முக்கியம் இல்லை, அதை சிதற விட மாட்டாங்க. பொறுத்து பார்ப்போம் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறார், என்ன அறிவிக்கிறார் அப்படின்னு. அவங்க ஆதரவாளர்களும் சூழ்ந்து கொண்டு சீக்கிரம் முடிவு எடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்களும் விலகிட்டாங்க. அவங்களும் திமுக சார்ந்து போயிட்டாங்க. சில பேர் வெளிலும் போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.